மாநாட்டு படத்துல இருந்து ஒரு டைலாக் வரும், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட், வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட். அது மாதிரிதான் தாவேக தலைவர் விஜய் வந்து வராரு, மக்களை பாக்குறாரு, பேசுறாரு, எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, தாவேக்காவுக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி அப்படின்னு பேசுறாரு. மறுபடியும் ரிட்டர்ன் கிளம்புறாரு. மறுபடியும் வராரு, மக்களை பாக்குறாரு, நிர்வாகிகளை பாக்குறாரு, எனக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி, எனக்கும் டிஎம்கே தான் போட்டின்னு பேசுறாரு, மறுபடியும் கிளம்புறாரு. அதே மாதிரி தாங்க இப்பயும் சேலத்துல வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வந்து அடைச்சு அதுல எப்பயும் போல வந்தாரு. நமக்கு எப்படின்னு தெரியும் விஜய் சார் வந்து என்ன பேச போறாரு அப்படின்ட்டு. எப்பயும் போல டிஎம்கே வந்து ஒரு தீய சக்தி, நாங்க ஒரு தூய சக்தி அப்படின்னு பேச போறாருன்னு தெரியும். அதே அஸ்யூஷுவல் அது நமக்கு தெரிஞ்சு தானே. அதே மாதிரிதான் மாநாட்டுக்கு வந்தாரு, மக்களை பார்த்தாரு. சேலத்துல வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் சேலத்து மக்கள் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. உடனே நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சரி அவரோட தொண்டர்கள்லாம் வந்து உற்சாகம் ஆயிட்டாங்க, நம்ம விஜயை பார்த்துட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு உற்சாகம் ஆயிட்டாரு. உடனே இவர் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது மாதிரி நான் வந்து எங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு, இந்த வீடு பனையூர்னு யார் சொன்னது உங்களுக்கு, எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லா வீடு இருக்குங்க, எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எனக்கு தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் இருக்காங்க, என்ன பார்த்து வீட்டை விட்டு வெளியே வராதுன்னு எப்படி சொல்லலாம். அன்னைக்கு நான் வந்து தூண்ல இருப்பேன் துரும்புல இருப்பேன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருப்பேன், என்ன வந்து நீ வீட்டு விட்டு வரல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், எனக்கு வந்து எல்லாருமே இருக்காங்க, எனக்கு வந்து 8 கோடி சொந்தங்கள் இருக்காங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதை முடிச்சு எப்பயும் போல டிஎம்கே ஆட்சி வந்து அப்படி இருக்குது, ஊழல் இப்படி இருக்குது அப்படின்னு பேசினவர் இருந்து இதுல வந்து ஒரு பிட்ட போட்டாரு. நான் வந்து தனித்து நின்று என்னோட செல்வாக்கு நிர்வகிக்கிறேன் இல்லையா, தாவகை கட்சி ஆரம்பிச்சேன், அதே மாதிரி உங்களுக்கு தில்லு இருந்தா திராணி இருந்தா நீங்க வந்து ஒரு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு எந்த ஒரு அடையாளம் இல்லைன்னா ஒரே 1% ஓட்டு வாங்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டாரு. இதனால வந்து என்னன்னா ஏடிஎம்கே சைடு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க. டென்ஷனான ஏடிஎம்கே தரப்பு வந்து விஜயை தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து எங்களை சொல்றீங்களா, தாவேக்கா எப்படி இருந்தது, விஜய் எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியாதா, நீங்க வந்து எங்களை எப்படி குறை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தங்களோட கண்டனத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல என்ன ஹைலைட் அப்படின்னா, நீங்க விஜய் அதாவது விஜய் ஆகிய நீங்கள் வந்து எப்படி சினிமாவுக்கு வந்து எங்களுக்கு தெரியாதா, நீங்க வந்து எஸ் சந்திரசேகர் மூலமா சினிமாவுக்கு வந்தீங்க, உங்க அப்பா மூலமா சினிமாவுக்கு வந்த நீங்க ரஜினி சாரையும் கேப்டனையும் ஃபாலோ பண்ணி தான் சினிமாவில் வளர்ந்தீங்கன்னு ஊருக்கே தெரியும், மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து எல்லா படத்துலயுமே ரஜினி சாரை வந்து அவர் பேசுற டைலாக்கும் அவர் பண்ண ஸ்டைலையும் நீங்க ஃபாலோ பண்ணி தான் சினிமாவில் வளர்ந்தீங்க. நீங்க உச்ச நட்சத்திரமா ஆன பின்னாடி ரஜினி சாரை மறந்துட்டீங்க, உங்களை வளர்த்துட்ட கேப்டனே மறந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்த நீங்க வந்து எங்களை குறை சொல்றீங்களே, நீங்க அரசியல் யார ஃபாலோ பண்ணீங்க சொல்லிட்டுங்களா, எங்களோட கொள்கை தலைவரை ஃபாலோ பண்றீங்க, நாங்க யாரு அரசியல் தலைவர் சொல்றோங்களோ அவங்களதான் நீங்களே வந்து உங்களோட அரசியல் தலைவர் சொல்றீங்க, நீங்க வந்து எங்களை காப்பி பேஸ்ட் சொல்றீங்களே, நீங்க எத்தனை இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கீங்க நான் சொல்லட்டுமா. இப்படின்னு அவங்க வந்து தங்களோட கண்டனத்தை ஃபுல்லா கொட்டி தீர்த்துட்டாங்க. இதுல என்ன ஹைலைட்னா, நாங்க வந்து காப்பி பேஸ்ட்னு சொல்றீங்களே பனையூர் அங்கிள் அவர்களே, நீங்க எந்தெந்த இடத்துல காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு அவங்க டென்ஷன் ஆனவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஸ்டாலினோட ஆட்சி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னதே நாங்க தான், நாங்க ஒரு வாரத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்ன அதே டைலாக் எடுத்து நீங்க போட்டுட்டு ஏதோ நீங்களே புதுசா உருவாக்கி பேசின மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இந்த காப்பி பேஸ்ட் எல்லாம் எங்க கிட்ட கட்டாதீங்க, நீங்க என்னென்ன காப்பி பேஸ்ட் பண்ணீங்க, நீங்க என்னென்ன ஊழல் பண்ணிருக்கீங்க எங்களுக்கு தெரியும். ஊழலை பத்தி பேசுற நீங்க வந்து சினிமா டிக்கெட் வந்து ரேட்டு குறைக்கல, 2000 5000 கொடுத்தாங்க, இதுலயே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்க வந்து எங்களை பத்தி பேசுறீங்களே அப்படின்னு வந்து ஏடிஎம்கே தரப்பு வந்து விஜய் வந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து பனையூர்ல இருக்கீங்களா, வந்தீங்களா, மக்களை பாத்தீங்களா, பேசுங்களா, போறீங்களா, அதோட நிப்பாட்டிக்கோங்க. இதுல வந்து எங்களை பத்தி பேசுறது, எங்க கொள்கை தலைவரை பத்தி பேசுறது, எங்க கட்சி தலைவரை பத்தி பேசுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நீங்க வந்து வரீங்களா எப்பயும் போல எனக்கும் டிஎம்கே தான் போட்டியே, எனக்கு நான் வந்து ஒரு தீய சக்தி இல்ல, நான் தூய சக்தி, எனக்கு ஆப்போசிட் வந்து தீய சக்தி அப்படின்னு பேசுனா அப்படி நிப்பாட்டீங்கன்னா நீங்க வந்து பொறுப்பு இல்ல அப்படி இப்படின்னு எங்களை சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஏடிஎம்கே தரப்பு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து இவர் எப்பவுமே வந்து டிஎம்கே பத்தி தான் பேசுவாரு, ஆனா மறைமுகம் வந்து ஏடிஎம்கே தாக்கி பேசுவாரு. இதுல வந்து ஒரு சில டைம் வந்து எடப்பாடியும் டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுல கூட கரூர் சம்பவத்தை வந்து தங்களோட கருத்தை வந்து எடப்பாடி ஐயா வந்து தெரிவிச்சிருந்தாரு. இது மாதிரி வந்து கரூர்ல ஒரு சம்பவம் வந்துச்சு, அதுல இருந்து 70 நாளுக்கு பக்கம் வந்து வீட்டை விட்டு வெளியே வரல, இவங்க வந்து எப்படி மக்களுக்கு ஆதரவு நிற்பாங்க, இப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து நம்மளை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்னு மாதிரி அவர் தங்களோட ஆதரத்தை வெளிப்படுத்தினாரு. அவங்க சார்ந்த ஏடிஎம்கே அமைச்சர்கள் வந்து தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க, விஜய் வந்து இப்படி பண்றது சரியில்லைன்னு மாதிரி அவங்க தங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க. அதை தொடர்ந்து இவர் வந்து இப்படி இன்னைக்கு பேசுனதையா இவங்க வந்து ஏடிஎம்கே தரப்பு வந்து கோவத்துல உச்சிக்க போயிட்டாங்க. நீங்க வந்து எங்களை காப்பி பேச சொல்றீங்களா, நாங்க வந்து கட்சி தொடங்கி சுயமா இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க கட்சி தொடங்குறது எப்படி, யாரா நீங்க உள்ள சேர்த்தீங்கன்னு சொல்றீங்களா, நாங்க எங்க கட்சியில யாராரு வேணாம்னு சொல்லி ஒதுக்கணுமோ அந்த கட்சியில யாராரு வேண்டாம்னு வெளியே வந்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கின்னு அவங்களுக்குள்ள சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குழு ஓபன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அரசியல் நடத்துற தலைவர் விஜய் வந்து எங்களை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஏடிஎம்கே தரப்பு வந்து
ரொம்ப கொந்தளிச்சுட்டாங்க. இதுல வந்து என்னன்னா, இப்ப நாங்க வந்து எதுவுமே நோட்டு புக் இல்லாம எங்களால நின்னு பேச முடியும். உங்களால முடியுமா? ஒரு வரி கூட உங்களால சொந்தமா பேச முடியல. மத்த அரசியல் தலைவர்கள் என்ன பேசுனாலும் அத காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து எங்கள எப்படி அப்படி சொல்லலாம்? அப்படின்ற மாரி வந்து ஏடிஎம்கே தரப்பு வந்து உச்சமாயிட்டாங்க. இதனால என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நீயா நானான்னு போட்டி போட்டத தாண்டி, இப்ப ஏடிஎம்கே, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அந்த நிலைமைக்கு ஆயிப்போச்சு. இப்ப இவங்க வந்து அவங்கள தாக்க, அவங்க வந்து இவங்கள தாக்குன்றது கட்டம் தாண்டி, இப்ப டிஎம்கேவும், ஏடிஎம்கேவும் சேர்ந்து வந்து டிவிகே தரப்ப தாக்குற மாரி ஆயிப்போச்சு. ஏன்னா விஜய் வந்து போராட்டத்தெல்லாம் எப்பயும் டிஎம்கே பத்தி தான் பேசுவாரு. இந்த டைம் வந்து மறைமுகமா ஏடிஎம்கே பத்தி பேசுனனால, ஏடிஎம்கே பக்கம் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. இதனால இன்னும் என்னென்ன நடக்க போகுது நம்ம விஜயோட இந்த பேச்சுக்கு வந்து ஏடிஎம்கே தரப்புல இருந்து என்னென்ன எதிர்வினைகள் வருதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.